ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ் ஹோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே மார்னிங் தான் எடுத்த வீடியோ. காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மலையடிவாரத்தில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கோயில் இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய இடம். ஒரு 40 படி ஏறி கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி போல் அங்கே போயிருந்தோம். கோயில் நட பார்த்திங்கன்னா சாத்தவே இல்லை. நைட் தான் ஒரேடியாக க்ளோஸ் பண்ணுவாங்களாம். குரங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான மக்கிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ வாழைப்பழம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாமே கொடுத்துட்டு பொங்கலும் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். பொங்கலும் பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சு. அன்னைக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த மங்கி பார்த்திங்கன்னா குடத்தில் தண்ணி இருந்துச்சு. ஸோ அதை டேரெக்டாக குடிக்க முடியலன்னு சொல்லிட்டு குடத்தை கவுத்து விட்டுட்டு அழகாக எடுத்து குடிச்சிட்டு இருந்துச்சு. பசங்களுக்குமே ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனதுனால அங்கே போய் எல்லாமே சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு ஒரு 12 o'clock போல் போயிட்டு 4 o'clock வரைக்குமே பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்தோம். ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. காலையிலேயும் பார்த்திங்கன்னா கிளம்பி போயாச்சு. மத்தியானத்துக்கும் லஞ்சு பார்த்திங்கன்னா சேர்த்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி எங்கேயாச்சும் ட்ரிப் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் அம்மா வீட்டுக்கு போனாலே இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டீயுமே அங்கேயே போட்டு குடித்தாச்சு. பால், டீ தூள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாமே போட்டு குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்காக மேலே கிளம்பியாச்சு. ஒரு மணி போல் எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாருமே போயிட்டோம். ஒரு 2 o'clock இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா கீழேயும் இறங்கி வந்துட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா புளி சாதம், சுண்டல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போய் எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்தோம். மேலேயுமே கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு 40 படி பக்கத்தில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக தான் முக்கியமாக அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். சுத்தமாக எல்லா பொடியுமே காலியாயிருச்சு. ஊருக்கு போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், அது கூடவே சாம்பார் தூள், ரசப்பொடி, இட்லி பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மல்லி வாங்கி செஞ்சுருந்தோம். நான் மட்டுமே பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிச்சம் இருக்கிறத அம்மாவும் தங்கச்சியும் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அம்மாவோட ஸ்டைலில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் பார்த்து தான் நாங்களுமே அரைச்சோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாம்பார் செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம குழம்பு மிளகாத்தூளாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தோம். இது குடம்புளி ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கூடவே சாக்லேட்ஸ், நேந்திரப்பழ சிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஹார்ட் அண்ட் ஷேப் சாக்லேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதையுமே பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூலுக்கு விட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் நிறைய இருந்துச்சு. ஸோ அதையுமே எழுத வச்சிடலான்னு சொல்லிட்டு எழுத வச்சுட்டேன். ஒரு 6 மணி போல் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தா. ஸோ பால் வாங்கிட்டு பிஸ்கட் வேணால் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு டீ போட்டு பிஸ்கட் செஞ்சு கொடுத்துருந்தேன். டெய்லியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட் பசங்களுக்கு கொடுத்து நீங்கள் பழக்காதீங்க. நானும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஆசைப்பட்டு கேட்டால் கொடுப்பேன். ஏன்னா மோஷன் போகிறதுக்கு குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு பிஸ்கட் எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.